வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வானொலியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு முழு தக்காளி அப்படியே சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி மேல் தோல் உறிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானலியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச தூளை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே இந்த பேஸ்ட்டு வறுத்து அரைச்சது தான், இருந்தாலும் லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. கலந்து விட்டு இது கூட ஒரு எலுமிச்சை அளவு சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கொதிச்சு வருது. இப்போ மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்து வந்திருக்கு. ஆனால் இன்னும் குழம்பு தண்ணி மாதிரி இருக்குது. நல்லா குழம்பு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது பாருங்கள், நல்ல குழம்பு கெட்டியாகி வந்துருச்சு. அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்ல அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி ஒரு பாத்திரத்தில் பரிமாறிக்கலாம். இந்த பூண்டு குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் பார்த்து ஆதரவு தந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.